இந்திய நடிகர் சல்மான் கானை கொலை செய்ய திட்டம் தீட்டிய நபரை மும்பை போலீசார் அதிரடியாக கைது செஞ்சிருக்காங்க. அந்த நபர் பன்வாரிலால் லத்தூர்லால் குஜ்ஜாரார், வயது 25 என அடையாளம் காணப்பட்டிருக்காங்க. நடிகர் சல்மான் கானை பிஷ்னோய் கும்பல் கொலை செய்ய திட்டம் தீட்டிருந்தது என்ற தகவலை யூடியூப் சேனல் ஒன்றில் குஜ்ஜார் குறிப்பிட்டிருந்திருக்காரு. இதனைத் தொடர்ந்து தீவிர விசாரணை நடத்திய போலீசார் ராஜஸ்தானின் போர்டா கிராமத்தில் வச்சு குஜ்ஜாரை போலீஸை கைது செய்திருக்காங்க. பின்பு விசாரணை செய்வதற்காக மும்பைக்கு அவர் கொண்டு செய்யப்பட்டிருக்காரு. மும்பையில் உள்ள சவுத் சைபர் காவல் நிலையத்தில் பல்வேறு பிரிவுகளின் கீழ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. தொடர்ந்து விசாரணையும் நடத்திட்டு வராங்க. நடிகர் சல்மான் கான், அவருடைய சகோதரர் அர்பாஸ் கான் ஆகியோரிடம் கடந்த 4ஆம் தேதி போலீஸ் விசாரணை செஞ்சிருக்காங்க. அப்போது கடந்த ஏப்ரல் 14ஆம் தேதி நடந்த துப்பாக்கி சூடு பற்றி இருவரும் போலீசிடம் வாக்களிச்சிருக்காங்க. இதில் நடிகர் சல்மான் கான் 4 மணி நேரமும் அர்பாஸ் கான் 2 மணி நேரம் வாக்குமூலம் அளிச்சிருக்காங்க. இது பற்றி நடிகர் சல்மான் கான் என்ன சொல்லியிருக்காருன்னா, வீட்டில் இருந்து விருந்து நிகழ்ச்சி ஒன்று நடந்திருந்ததாம். அப்போது வீட்டிலேயே இருந்தேன், பின்பு படுத்து விட்டேன். இரவில் தூங்கிக் கொண்டிருந்த போது துப்பாக்கி சுடும் சத்தம் கேட்டதும் திடுக்கிட்டு எழுந்தேன் என்றார். இந்த சம்பவம் அதிர்ச்சிக்குரியது என குறிப்பிட்ட அவர் மும்பை போலீசாரின் விசாரணைக்காக தன்னோட நன்றியை தெரிவித்துக் கொண்டிருக்காரு. பாலிவுட் நடிகர் சல்மான் கானின் வீடு மராட்டிய மாநிலம் மும்பை நகரின் பாந்தரா பகுதியில் உள்ள கேலக்ஸி அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ளது. கடந்த ஏப்ரல் 14ஆம் தேதி 2 சக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் குடியிருப்பின் வெளிப்பகுதியில் துப்பாக்கி சூடு நடத்திட்டு தப்பி சென்றிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து அவர் வீடு முன்பு கூடுதல் போலீசார் பாதுகாப்பு பணிக்காக குவிக்கப்பட்டிருக்காங்க. சிசிடிவி கேமரா காட்சிகளை கைப்பற்றி போலீசார் ஆய்வு செஞ்சிருக்காங்க. இந்த சம்பவத்தை துப்பாக்கி சூடு நடத்திய மர்ம நபர்கள் இருவரை பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் குஜராத் மாநிலத்தில் சேர்ந்தவங்களாம். புஷ் பகுதியில் பதுங்கியிருந்த போது போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. அவர்கள் விக்கி குப்தா, சாகர் பால் என அடையாளம் காணப்பட்டனர். இதுபோன்று அனுஜ் தபன் மற்றும் மற்றொரு நபரும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. வழக்கில் மொத்தமாக 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்கன்னு குறிப்பிடத்தக்கது. முன்னதாக சல்மான் கான் பார்த்தீங்கன்னா மானை வேட்டையாட விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கைது செய்யப்பட்டார். அதைத் தொடர்ந்து அவர் வாழ்க்கையில் பெரிய பிரச்சனைகள்லாம் வந்துட்டே இருந்தது. அவருக்கு திருமணமாகாத நிலையில் அவர் காதலிச்ச ஐஸ்வர்யா ராயும் பார்த்தீங்கன்னா அபிஷேக் பச்சன் திருமணம் செஞ்சுட்டாங்க. அதனால் இப்போ வரைக்குமே சிங்கிளாக சுற்றிட்டு இருக்காரு. இவரோட வாழ்க்கையில் நிறைய தீவிரவாதிகள் தன்னுடைய வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள் எல்லாத்தையுமே அவர் பேட்டியில் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் தாண்டி முன்னெச்சரிக்கையாக இவர் போலீஸ்கிட்ட போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு கொலை மிரட்டல் வர்றாங்கன்னு சொன்ன காரணத்தினால தான் போலீஸார் ஈஸியாக இந்த மாதிரி தீவிரவாதிகளை பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அதை தாண்டி உண்மை சம்பவம் என்னன்றதை நம்ம யோசிக்கணும். ஏன்னா சல்மான் கான் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சஞ்சய் தத் இவங்க எல்லாருமே தீவிரவாதிகள் கூட நெருக்கமாக பழகக்கூடியவங்க. அதை தொடர்ந்து மக்களிடையே பார்த்தீங்கன்னா நல்ல பேர் இருந்தாலுமே நிழலுலக தாதாக்கள் மாதிரி வாழ்ந்துட்டுருக்காங்க. நம்ம பாலிவுட்டில் நெப்போட்டிசம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குன்னா அது மிக முக்கியமான காரணம் சல்மான் கானாக கூட இருக்கலாம். ஏன்னா கான்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில், அந்த லெவலில் பார்த்தீங்கன்னா ஷாருக் கான் தப்பிச்சது பெரிய விஷயம் சொல்லலாம். இந்த சல்மான் கான் பார்த்தீங்கன்னா பல கேஸில் மாட்டியிருந்தாலும் இப்படி உடனே சொன்னவொடனே போலீஸ்கார் பாதுகாப்பு கொடுத்தது அவருக்கு மிக சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. அதுக்கான கவனிப்பையும் அவர் செஞ்சிருப்பார்னு சொல்லலாம். இப்போ கைது செய்யப்பட்ட எல்லாருமே பார்த்தீங்கன்னா குண்டர் சட்டத்தில் உள்ள அழைக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் இதுக்கப்புறம் தான் ஆட்டமே ஆரம்பிக்கும்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க கூட்டாளிகள் எல்லாமே சேர்ந்து சல்மான் கானை என்ன பண்ண போகிறாங்கன்னு எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. இதை பற்றி உங்கள் கருத்து கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மறக்காம நம்ம சினி ஜங்ஷன் சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.